Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்கள். Stop loss போட தெரியல அப்படின்னா stop loss போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ செட் பண்ணுற டார்கெட்டில் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிறவங்கள ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. நிறைய பேர் என்ன பாதி டார்கெட்டில் வெளியே வந்துடுறீங்க, அப்புறம் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண மாட்டேன்றீங்க. அப்புறம் வந்து இதனால் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா உங்களுடைய கேபிட்டல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ட்ரேடிங் பண்ணி எந்த யூஸ் இல்லாமல் ஆகிடும். ஸோ இது மேலே கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டடி மேலே ஃபோக்கஸ் கொடுங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மெயின் வந்து சார்ட்டை நல்லா கவனிங்க. என்ன நடக்குது ஏது நடக்குது பாருங்கள், புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். சும்மா ஏதோ நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ஏதோ டெய்லி சொல்லிகிட்டே இருக்கேன். ஏதோ 10ல் ஒருத்தர் கேட்குறீங்க, 100ல் 10 பேர் கேட்குறீங்க. ஓகே, இட்ஸ் ஓகே. எத்தனை பேர் கேட்டு அதுபடி நடந்தாலும் அது அவங்களுக்கு பெனிஃபிட் தான் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு பார்த்துலாம். அதுக்கப்புறம் வந்து நேற்றோட கண்டினியூஷன் ஸ்டாக்ஸ் என்ன பண்ணுறேன்னு இதாக பார்க்கலாம். ஓகே சரி, இப்போது நிஃப்டி 50 கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சார் நீங்கள் ட்ரா பண்ணீங்க இப்போது லைவ் மார்க்கெட்டில் எப்படி உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எப்படி வந்தது உங்களுக்கு என்ன முன்னாடி தெரியுமா அந்த இடத்துல வருமா அப்படின்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது பெரிய எந்த கம்ப சூத்திரலாம் ஒன்றும் கிடையாது, யார் ஒன்றா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இல்லைங்களா, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகணும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. நீங்கள் உங்களுக்கு ப்ரைம் டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். திரும்பவும் அதே இடத்துக்கு வந்துச்சு, அதே இடத்துல ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா? இப்போயே பார்த்துலாங்களே, அப்போ நான் சொல்லணும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது ப்ரைம் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு மார்னிங்லேயே 9 o'clock 9:28 ஓகே, அதுக்கு முன்னாடி 9:24 9:21 9:20 அந்த டைமில் உங்களுக்கு அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸுக்கு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி காமிச்சிருக்கு பாருங்கள். ஸோ ப்ரைஸ் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகும். அவங்களுக்கு அந்த பெனில் கூட மார்க் காமிச்சிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் சார்ட் வந்தப்பறம் எங்கே பிரேக் டவுனில் எப்படி எடுக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இது எதுவும் காசு எதுவும் தேவையில்லை, நீங்கள் அப்படியே ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போதும். என்னுடைய லிங்க்கில் டிமெட் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுங்கள். அதாவது இந்த லிங்க் கூட வீடியோ கீழே கொடுத்துட்டு பாருங்கள். அலிஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணாலும் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைஃப் டைமுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். நோ நீட் டு பே சிங்கிள் ருப்பி. இது பியூர்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இது டிப்ஸு கால்ஸுன்னு நினச்சிக்காதீங்க. இது மாதிரி ஸ்டாக்ஸில் கூட ஒரு சில ஸ்டாக்ஸ் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50. சரி, நாளைக்கு என்ன சார் ஆகும் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, ரைட் ஓகே. நாளைக்கு என்ன ஆகுன்னா ஒன்றும் இல்லை, இங்கே சிம்பிளாக ட்ரா பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த இடத்துல இப்போ சப்போர்ட் எங்கே இருக்குது, இது வந்து மேஜர் சப்போர்ட். மைனர் சப்போர்ட் எங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து மைனர் சப்போர்ட், ரைட்டுங்களா? இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகிடுச்சா நெக்ஸ்ட் வந்து 17,100 வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கே, அதாவது இந்த கீழே, அதாவது 17,100 இருக்குல்ல, இந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா நிஃப்டி 50. அப்பர் சைடு மேலேன்னா மேலே ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது 17,480 490 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த லெவலையும் தாண்டி மேலே ஒரு ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் மேலே போச்சுன்னா அப்போ வந்து பையிங்கான மூவ்மெண்ட் பார்க்கலாம். எப்போனா 17,600 அபோவ் வந்து பையிங்கான மூவ்மெண்ட்டும் பார்க்கலாம். இந்த லோ லெவல் கட் ஆகிடுச்சுன்னா 17,100 வந்து நீங்கள் செல்லிங் லெவல் பார்க்கலாம் இந்த ஜோனில். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி என்ன கண்டிஷன் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியோட லெவல் இது. பேங்க் நிஃப்டியோட லெவல் எப்படின்னா 37,800 கீழே வந்து சப்போர்ட் லெவலு, 38,400 வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த நாளைக்கு எக்ஸ்பைரி மேபி இந்த ஜோனில் ஒரு க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? மேபி கட் ஆகிடுச்சின்னா இதுக்கப்புறம் நீங்கள் செல்லிங்கான வியூ பார்க்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் செல்லிங்கான வியூ பார்க்கலாம். இதுக்கப்புறம் இல்லை இந்த 39,000 38,400 500 அது நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 39,000 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லோன் இருக்குது. ஓகேங்களா? 39,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு இந்த லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் 39,000 வரலாம் பார்க்கலாம். இல்லை இந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் இந்த இருக்குதுன்னா நீங்கள் இந்த இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். பாட்டமாக இருந்தால் நீங்கள் பையிங்கான பார்க்கலாம், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனா செல்லிங்கான வியூ பார்க்கலாம். இல்லை இந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் செல்லிங்கான வியூ பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த லெவல் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான லெவல். கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங்னா 37,750 அந்த ரேஞ்சில் க்ளோசிங் கொடுத்துருக்கலாம். ஆனால் இன்னும் பிரேக் ஆகலை. பிரேக் ஆகிறவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பிரேக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் செல்லிங்கான வியூ பார்க்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு சில ஸ்டாக்ஸும் பார்த்துடலாம். ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜுப்ளிவன் ஃபுட் நேற்றோடைய லெவல் தான் கண்டினியூஷன் ஆகுது. ஸோ நேற்று லெவல் வந்து நம்ம இந்த லெவல் போட்டணும், இந்த லெவல் கட்டான பையிங்கான வியூ பார்க்கலாம் அப்படின்னு. இந்த ஆக்சுவலாக வந்து 15 அதுவும் இந்த கட் ஆகிட்டு மேலே போயிடுச்சு இல்லைங்களா, ரைட் ஓகே. இப்போ இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் ஒர்க் ஆகி பாருங்க. இந்த இடத்துல ஸோ சப்போர்ட் ஒர்க் ஆகுது. இந்த ஜோன் கட் ஆகிட்டு ஸோ கீழே இந்த லெவல் வருது. இப்போ இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும்.
எப்போ 3039 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இங்கேருந்து ஒரு அப்பும் பார்க்கலாம். எப்போது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா ஓகே. இந்த சப்போர்ட் லெவலும் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் 2960 லெவல் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் பார்க்கலாம் இதில். ஓகேங்களா? ஏன்னா 2960 வந்து ஈஸியாக டச் ஆகும். எப்பவுமே டவுன் சைடு வரத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். அப் சைடு பூசல் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகும். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஈஷர் மோட்டார் வந்து பை சைடு வியூ இருந்தது நேற்று. ஓகே, இன்னும் கண்டினியூஷன் ஆகுது. இன்னும் பை இன்னும் சரியாக பிரேக் ஆகலை. இன்னும் க்ளீனாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது தான் நீங்கள் வந்து பையிங் சைடு பார்க்கலாம். 2720 அபவ் வந்து பையிங்கான மூமெண்ட்டம் பார்க்கலாம். சீக்கிரம் வந்து ஆனால் ப்ராஃபிட் சீக்கிரம் குயிக் பண்ணுங்கள். வர ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்துருங்க. சும்மா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. அதாவது உங்களுக்கு என்ன ரிஸ்க் ரேஷியோ வச்சிங்களா அந்த 1:1 வந்துச்சா ஓகே, கட் பண்ணிட்டு பொசிஷன் கட் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிவிஸ் லேப். ஓகே, டிவிஸ் லேப் பாருங்கள். நம்ம இந்த லெவல் கட் பண்ண சொன்னோம் இல்லைங்களா, இப்போ ப்ரைம் டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணியிருந்த பாருங்கள். அது உங்களுக்கு அது எப்போ இந்த லெவல் கொடுத்துருந்தோம் 4350 அபவ் வந்து பையிங் சைடு வியூ வந்தது. எத்தனை மணிக்கு சென்ட் பண்ணியிருந்ததும் பார்க்கலாம். ஓகே, இது கட் ஆனதுக்கப்புறம் இல்லைங்களா? ஆமாம், டிவிஸ் லேப் வந்து கட் ஆனதுக்கப்புறம் மேலே பிரேக் அவுட் கொடுத்து கட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். ஓகே, இது கட் ஆகிறதுக்கு முன்னாடி 9:13 மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த இதில் மேலே அபவ் பையிங்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக, இது வந்து டிப்ஸ் கால்ஸுக்கு ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ நீங்கள் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் என்னோடய பை செல் வியூ வந்து ஈஸியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிது நல்லாயிருக்கும். டிவிஸ் லேபில் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் அப்பர் சைடு அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து பையிங்கான வியூ பார்க்கலாம். அதாவது 4480 அபவ் பையிங் பார்க்கலாம். அதுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த லெவல் கட் ஆகிடுச்சு, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் 4430 பிலோ போனால் நீங்கள் செல்லிங்கான வியூ பார்க்கலாம். 4430 பிலோ செல்லிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க். ஓகே, இது பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். ஸோ ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்துன்னு அகைன் உங்களுக்கு பிரேக் டவுன் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல பிரேக் டவுனுக்காக வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் நீங்கள். ஓகே, ஏன்னா நம்ம 200 EMA லைன் உங்கள் சப்போர்ட் வந்துடுது. இந்த நெக்ஸ்ட் சப்போர்ட் இந்த இடத்துல வந்து எடுக்கும். ஸோ இந்த இதில் நீங்கள் ஒரு கரெக்ஷன் வரட்டும், அதுக்கப்புறம் பாருங்கள். ஏன்னா வந்து கண்டினியூவாக ரேட் வந்துக்குது. ஸோ இப்போ சின்ன ஒரு கரெக்ஷன் புல் பேக் வரும், அதுக்கப்புறம் வந்து சேலிங்கான வியூ பார்க்கலாம். இதில் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இப்போதைக்கு நிறைய உங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிட்றீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் நிறைய லைக்ஸ் பண்ணுறாங்க, இந்த ஸ்டடி பர்பஸ்க்காக எஃபர்ட் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் லைக்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.